Hi, this is Jayanti. இன்னைக்கு சம்மருக்கு ஒரு கூலான ஒரு ட்ரிங்க் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ஏற்கனவே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஜூஸ் நீங்கள் கடையிலலாம் குடிச்சிருப்பீங்க. பட் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு வரோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ட்ரிங்க்கை நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்மர் குலு குலு ஸ்பெஷல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நன்னாரி வேர் 50 கிராம், சுகர் 400 கிராம்ஸ். வீட்டிலே நம்ம ஹைஜீனிக்காக எப்படி நம்ம நன்னாரி சர்பத் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது நன்னாரின்றது இது ஒரு வேறு. இந்த வேறு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது பவுடராக கூட கிடைக்குது. ஆனால் எவ்வளோ ரிலையபிளாக இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. இது நம்ம வேரை வாங்கி நம்ம கண்ணு முன்னாடியே இது செஞ்சோம்னா இது நல்லா ஒரிஜினலாக இருக்கும். இப்போ இந்த வேரை ஒரு உரல்லையோ இல்லை சுற்றி வச்சோ நீங்கள் நல்லா அதை இடிச்சுக்கோங்க. நம்ம இடிக்கிறதுனால நம்ம ஊற போடும்போது அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நான் எல்லாத்தையும் இடிச்சிட்டேன். நீங்கள் பவுடராக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி இடிச்சிங்கனாலே போதும். இது நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 50 கிராம்ஸ் 50 to 60 rupees இருக்கும், அவ்வளோதான். இது வேறுனால இதில் நிறையா மண் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா தரோவாக அலசிக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். 50 கிராமுக்கு 1/2 லிட்டர் ஊற்றுனீங்கன்னா போதும். இதை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். இப்போ நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்போவுமே அதில் கொஞ்சம் கலர் வந்துடுச்சு. இதை நம்ம நல்லா இதை கொதிக்க விட்டுக்கணும். இதில் அதோடைய கலரு அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வரும். ஒரு ஏறக்குறைய உங்களுக்கு 1/2 லிட்டர் ஊற்றணும். ஒரு 400 ml மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் ஒரு சின்ன வயசு அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ஒரு கடை இருந்தது. அப்போ ஒரு அண்ணா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் இந்த சர்பத் பண்ணுவாங்க. அதை பார்த்து எனக்கு நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்டோ என்னவோ படிச்சுட்டு இருந்தேன். அது என் மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆனது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த சர்பத் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை வடித்து எடுத்தாச்சு. நன்னாரியோட கலர் இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக தான் இருக்கும். சில பேர் இந்த கலர்லாம் போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கலர்லாம் போடக்கூடாது. நம்ம இதை ஒரிஜினலாக அதோட ஃப்ளேவரு அதோட டேஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்போ நம்ம இதை திரும்ப ஸ்டவ்வில் ஏற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 400 கிராம் நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு இதை ஒரு சிரப் பதத்துக்கு நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கணும். சிரப் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்களா, நல்லா வந்திருக்குல்ல. இப்போ நம்ம இதை ஆற விட்டு ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நன்னாரி சர்பத்தோட மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இந்த சர்பத்தை ஊற்றிக்குங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். கையில் புழிங்க. அதோடைய சொலையெல்லாம் அதில் விழுந்து நல்லா அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு நான் சப்ஜா வரையை ஊற வச்சுருக்கேன். இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இருக்குது. அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வேணும் அளவுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அப்புறம் இன்னொன்று, இந்த பாதாம் பிசினி கூட போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை நீங்கள் அதே மாதிரி ஓவர் நைட் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த நன்னாரி சர்பத்தை செஞ்சு குடிச்சு பாருங்கள். அமிர்தமாக இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்கும். நம்ம உடல் சூட்டெல்லாம் நல்லா தணிக்கும். ரொம்ப நேச்சுரலான ஒரு ட்ரிங்க் இது. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நியூ வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.